கனகண்ணனுக்கு ஏதாவது பணம் கொடுக்கணுமா? ஏன் கேக்குற? இல்ல அவருக்கு பணம் தரணும்னு நிதிஷ் கிட்ட கேட்க சொல்லி அத்தை கிட்ட சொன்னீங்களாமே, அத்தை கூட முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா? ஆமா, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? சுதாக்கா இங்க வந்திருந்தாங்க. ஓ, அதான் மேட்டரா? நம்ம 2 பேருக்குள்ள பிரச்சனை பண்ணி விடலாம், உங்களுக்கு தூக்கமே வராதுல? இங்க வந்து உன்னை பார்த்து பத்த வச்சுட்டு போயிருக்காங்கல்ல? சும்மா பேசாதீங்க, அவங்க ஒன்னும் பத்த வைக்க வரல, கஷ்டப்படுறீங்களேன்னு பணம் கொடுக்க வந்தாங்க. பணத்தை கொடுக்க வந்தாங்களா? இந்தாங்க 18,000 ரூபாய். அப்புறம் நிதிஷும் வந்துட்டு போனாரு. நிதிஷ் எதுக்கு வந்தாரு? அவரும் பணம் கொடுக்க தான் வந்தாரு. நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். அண்ணிட்ட பணத்தை வாங்கிட்டு ஏன் நிதிஷ் கிட்ட வேணான்னு சொல்லிட்டேன்? எனக்கு பிடிக்கலைங்க. இதே பண விஷயத்துக்கு கூசாம போய் சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட எப்படி போய் நான் மறுபடியும் பணம் வாங்குறது? உனக்கு இருக்கிற வருஷம் கூட எனக்கு எல்லாம் போயிடுச்சு. இப்போ யார் பணம் கொடுத்தாலும் வாங்கிக்கிற நிலைமை தான் நான் இருக்கேன். நான் எப்படி பார்த்தா அண்ணி கிட்ட கூட பணத்தை வாங்கிடக்கூடாதான். அவங்களும் நம்ம கிட்ட பணத்தை கேட்டு எவ்வளோ அவமானப்படுத்திருக்காங்க. ஆனால் ரோஷப்பட்டு பணத்தை வேணான்னு சொல்லாம அண்ணிக்கிட்டே வாங்கிக்கிட்டியே, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். இப்போ நான் இருக்கிற நிலைமையில வைராகியத்தை விட வாங்கின கடன் தான் பெருசா தெரியுது. முதல்ல இந்த பணத்தை கணக்கு போய் செட்டில் பண்ணும். பாவம், என்னால அவனுக்கு கஷ்டம். வந்துடுறேன். என்னங்க ஒரு நிமிஷம். என்ன துளசி? கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆக்சுவலா நீங்க யார் யார்கிட்ட பணம் வாங்கிருக்கீங்க? மொத்தமா எவ்வளவு கடன் இருக்கு நமக்கு? ஏன் கேக்குறேன்னா, கனகண்ணன் கிட்ட பணம் வாங்கினதே எனக்கு சுதாக்கா சொல்லிதான் தெரியும். அதெல்லாம் விடு, அது ஏன் பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன். அது எப்படிங்க? நமக்கு எவ்வளவு கடன் இருக்கு, பணத்துக்கு எப்படி ஏற்பாடு பண்ண போறோம், என்ன பண்ண போறோம் நான் தெரிஞ்சுக்க வேணாமா? இது பாரு, நீ இப்ப கேட்கற கேள்வி எல்லாத்துக்கும் பதில் சொல்றதுக்கு டைம் இல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், நீ பயப்படுற அளவுக்கு எந்த பிரச்சனையும் வராது. கொஞ்ச நாள் டைம் கொடு, எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். பணம் ஒரு பிரச்சனை இல்லைன்ற அளவுக்கு நான் பெரிய ஆளா வளர்ந்து காட்டுறேன். அது வரைக்கும் தயவு செஞ்சு எனக்கு கேள்வி மட்டும் கேட்காம இருந்தா போதும். வரி பண்ணிக்காத குட்டிமா, என்ன நம்பு. நான் போய் கணக்கு பார்த்து பணம் கொடுத்துட்டு வந்துடுறேன், சரியா? அம்மாடி, வலிக்குதா? எப்பயாவது ஒரு முறை சுருக்கு சுருக்குன்னு வலிக்குது பாட்டி. வெளியில 6 நாப்புல தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள காயமா தான் இருக்கும், வலிக்கும். கொஞ்ச நாள்ல சரியா போயிருமா? பாட்டி தாகமா இருக்கு, குடிக்க தண்ணி. இரு. யாரு இந்த நேரத்துல? ஒருவேளை டாக்டரா இருக்குமோ? இல்ல பாட்டி, டாக்டர் 4 மணிக்கே வந்துட்டு போயிட்டாரு. அப்பாவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, மாணிக்க வர்ற நேரமாச்சு. வாடா சிரிப்பு டாக்டர். என்னடா நீ என்னமோ சொல்லி கூப்பிட்டு வந்து அவங்க சிரிப்பு டாக்டர் சொல்றாங்க? இல்லம்மா, நான் சீரியஸான டாக்டர் தான். பாட்டி தான் சிரிப்பு காட்டுறாங்க. இல்லையே, அவங்க சிரிக்காம தானே பேசுறாங்க. நீங்க 2 பேர் பேசுறது எனக்கு ஒண்ணும் புரியலையே. என்னன்னு சொல்லு டாக்டர். ஆமா, இப்ப மட்டும் டாக்டர் டாக்டர் சொல்லுங்க. நீங்க டாக்டர் நம்பி ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டு தான் எங்க அம்மாட்ட சொல்லி நான் இங்க கூட்டு வந்தேன். வந்ததும் டாக்டர் கூப்பிட்டு இருந்தா எவ்வளவு பந்தாவா இருந்திருக்கும். சிரிப்பு டாக்டர்னு சொல்லி கவுத்துட்டீங்களே பாட்டி. ஆஹா, இந்த விஷயம் முன்னாடியே தெரியாம போச்சே. சரி சரி, வாங்க வாமா. இதான் உங்க பேத்தியா? ஆமாம்மா, எனக்கு இன்னொரு பேத்தியும் இருக்கிறா. அவளுக்கு கல்யாணம் ஆயிருச்சு. கண்ணுக்குட்டி மாதிரி அழகா இருக்கா. எனக்கு பொண்ணுங்கன்னா அப்படி ஒரு ஆசை. என்ன பண்றது, கொடுத்து வைக்கல. அழகுன்னு கொஞ்சம் இது போதும். பாட்டி, நீங்க டாக்டர் சொல்லி கூப்பிட்டீங்களா இல்லையா? அது அம்மாட்ட சொல்லுங்க, நம்ப மாட்டேங்கிறாங்க. டேய், நான் நம்புறேன், விடுறா. இல்லம்மா, இந்த ஹாஸ்பிட்டல்ல எனக்கு ஒரு பிரஸ்டீஜ் இருக்கு. அதை யாரும் கேட்க முடியாது. உன்னை சூப்பர்வைசர் கூப்பிடுறாரு. இன்னைக்கு பாக்குறவங்களாம் காலம் வர்றாங்களே. அம்மா வாங்கம்மா. டேய், நீ போடா, நான் பேசிட்டு வரேன். பாட்டி, என்னை பத்தி அம்மா கிட்ட நல்ல விதமா சொல்லுங்க. அப்பதான் சாமி, சங்கு சக்கரம், மயில, ஆஞ்சநேயர்னு நல்ல நல்ல கனவா வரும். என்ன? உன் மகன் பேச்சல ரொம்ப கட்டிக்காரன். அதை ஏன் கேக்குறீங்க? பேச ஆள் கிடைச்சா சோறு தனியா உனக்கு வேணாம். அடிச்சாலும் சிரிப்பான், திட்டினாலும் சிரிப்பான். அப்படி ஒரு வெகுளி பொறப்பு. அடாவடியா பிறக்காம அடக்கமானவனா பிறந்திருக்கானு சந்தோஷப்படு. ஏன் நின்னுகிட்டு இருக்க? உட்காரு. ஐயோ பரவாயில்லம்மா, நான் இங்க ஆயாவா இருக்கேன். கூட்டி பெருக்கிற வேலை. பேஷண்ட்டுக்கு முன்னாடி சரிக்கு சமமா உட்கார்ந்தா சூப்பர்வைசர் கூப்பிட்டு சத்தம் போடுவாருமா. அட போம்மா, பாக்குற வேலையில என்ன இருக்கு? வீட்டுல கூட்டி பெருக்காமலா இருக்கிறோம். உட்காராம இருக்க முடியுமா? உட்காருமா. வேணாம்மா, நீங்க சொன்னதே எனக்கு சந்தோஷமா இருக்கு. நீங்க அவனை டாக்டர்னு கூப்பிட்டதும் அவனுக்கு ஏகப்பட்ட சந்தோஷம்.
அம்மா என்ன ஒரு பாட்டி டாக்டர்னு நம்பிட்டாங்கம்மா. என்ன பார்த்தா டாக்டர் மாதிரியா இருக்குன்னு கேட்டு அப்படி ஒரு சந்தோஷப்பட்டா. அவனை விடுங்க, நானே எவ்வளவு சந்தோஷப்பட்டேன்னா பாருங்களேன். வெள்ளை உடுப்பை பார்த்த உடனே நானும் டாக்டர்னு நினைச்சிட்டேன். அவன் டாக்டருக்கு படிச்சா என்ன படிக்கல என்னன்னு. என் பேத்தி வேதனையில துடிச்சுக்கிட்டு இருந்தவளை ஒரே நிமிஷத்துல சிரிக்க வச்சுட்டானே. அவன் மட்டும் டாக்டருக்கு படிச்சிருந்தா நான் இந்நேரம் இப்படியா இருப்பேன்? டாக்டரோட அம்மாங்கிற மரியாதையோட சந்தோஷமா வாழ்ந்திருப்பேனே. எங்க ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமா நடக்குது. எனக்கும் வசதி பத்தல, அவனுக்கும் படிப்பு ஏறல. என்ன பண்றது? அதுக்கெல்லாம் ஒரு அதிர்ஷ்டம் வேணும். அதிர்ஷ்டம் தானா வராது, நீங்க தான் அதிர்ஷ்டத்தை வர வச்சுக்கணும். அவர் படிக்கலனா என்ன, உங்க பேரும் பேர்த்திய படிக்க வைங்க. டாக்டர் பாட்டின்னு உங்களை கூப்பிடுவாங்கல்ல. உன் வாய் முகூர்த்தம் பலிக்கட்டுமா? நானும் அவனுக்கு பொண்ணு பார்த்துட்டு தான் இருக்கேன். பார்க்கலாம். அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணு அமைஞ்சா ஒரே மாசத்துல கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதுதான். அம்மா, பெரிய டாக்டர் வர நேரமாச்சு. ஆத்திர அவசரத்துக்கு ஏதாவது வேணும்னா என்ன கூப்பிடுங்க. நான் வெளியே தான் இருப்பேன். நான் வரேம்மா. நான் வரேன் கண்ணு. இப்ப எப்படிமா இருக்க? பரவாயில்லப்பா. அம்மா, நீ வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்து நாளைக்கு காலையில வா. நானும் பத்மாவும் இங்க இருக்கோம். ஆமாப்பா, நானே உன்கிட்ட சொல்லணும்னு இருந்தேன். ஆமா, சாவி யாருகிட்ட இருக்கு? மோகன் வீட்டுல தான் இருக்கான். வா, உன்னை ஆட்டோல ஏத்தி விட்டுறேன். நான் போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வாங்க பாட்டி. உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணுமாமா? இல்லப்பா, ஒண்ணும் வேண்டாம். சரி, பாட்டி அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன். என்னடி பெரிய ரோஷக்காரின்னு நினைப்பா? எதுக்கு இப்படி முகத்தை திருப்பிக்கிற? பார்க்க முடியாத அளவுக்கு உங்க அம்மா என்ன அலங்கோலமாவா இருக்கா? நான் என்ன பண்ணிட்டேன்னு இந்த காட்டு காட்டுற? உள்ளத சொன்னா உங்க அப்பா மாதிரியே உனக்கு ரோஷம் பொத்துக்கிட்டு வருதா? வேண்டாமா, பேசினா பிரச்சனை தான் வரும். ஓஹோ, அடைக்க அதிகாரம் பண்ற அளவுக்கு பெரிய ஆளா ஆயிட்டீங்களா? நான் என்னடி தப்பு பண்ண? கெடுத்தவளை விட்டுட்டு வளர்த்தவகிட்ட இப்படி வம்பு பண்ணிக்கிட்டு இருக்க? உன் உடம்பு புண்ணானது காரணம் அவதான் சொன்னதுக்கு எங்கக்கான்னு குதிச்சியே. அவ தலைமையில விழ வேண்டிய பாறங்கள் தானே இப்போ உன் தலைமையில வந்து விழுந்திருக்கு. என்னடி பாக்குற? நம்பலன்னா உங்க அப்பா வருவார், அவரே கேளு. அவ புருஷங்காரனை வெட்டினானே அதே ஆளுதான் ஆசிட ஊத்திருக்கா. சுத்தி சுத்தி அவதான் எதிரியை சம்பாரிச்சு வச்சிருக்கான்னு தெரியுதுல்ல. நாம எதுக்கடி அங்க போகணும்? நீ மட்டும் என் பேச்ச கேட்டிருந்தா உனக்கு இந்த நிலைமையே வந்திருக்காது. ஏன் வந்திருக்காது? அக்காவை பார்க்க போகலைனா எனக்கு ஒண்ணுமே ஆயிருக்காதுன்னு நினைச்சியா? நீ பண்ண பாவத்துக்கு நான் பாத்ரூம்ல வடிக்கு விழுந்தாவது ஹாஸ்பிட்டல்ல வந்து படுத்திருப்பேன். நீதான் பாவம் முட்டி என் தலைமையில போட்டுக்கிட்டே இருக்கியே. பெருசா பேச வந்துட்ட பேச்சு. நீ பாத்தி ஒரு கேவலமான மாப்பிள. அவங்க கிட்ட பேச சொல்லி என்னை டார்ச்சர் பண்ணாம இருந்திருந்தா நான் அக்கா வீட்டுக்கே போயிருந்திருக்க மாட்டேன். நீ பண்ண டார்ச்சர்னாலதான் நான் அங்க போனேன். உன்னாலதான் எனக்கு இப்படி ஆச்சு. ஆமாண்டி, ஆத்திரம் வந்துச்சுன்னு சேத்துல விழுந்துட்டு உன்னாலதான் ஆச்சுன்னு என்னையே சொல்லு. நான் திரும்பவும் சொல்றேன், அவளை நம்பி அவ பின்னாடி போனேன்னு வச்சுக்க, சிக்கி சீரழிஞ்சு சின்ன பின்னம் ஆயிடுவேன். ஒழுங்கா அம்மா சொல்றதை கேளு. சீரழிஞ்சாலும் பரவாயில்ல, இனிமே உன் பேச்ச நான் கேட்கற மாதிரி இல்ல. ஆமா, நீ எதுக்கு இங்க வந்த? உன்னை யார் இங்க வர சொன்னது? உன்னை இந்த இடத்துக்கே வரக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா? ஏன் இப்படி கத்துற? நான் அப்படிதான் கத்துவேன். பேசாம ஒழுங்கா இருக்கிறதா தான் இரு, இல்லனா இப்பவே கத்தி ஊரை கூட்டி. அம்மா தாயே, நான் பேசலடி, பேசல, ஒண்ணும் பேசல. எல்லாம் என் தலை எழுத்து. பெத்த புள்ளகிட்டயே பேச்சு வாங்க வேண்டியிருக்கு. என்னடா சொல்ற? எப்போ? டேய், அங்க எதுக்காகடா போயிருக்காங்க? கன்ஃபார்மா தானே தெரியுமா? ஐயோ டே, அப்ப மேட்டர் ரொம்ப சீரியஸ் ஆச்சே. சரி, அங்கேயே வெயிட் பண்ண, நான் வந்துடுறேன். ஐயோ, பார்த்து வரக்கூடாதா? இல்ல, யார்கிட்ட சீரியஸ்னு பேசிட்டு ஒரு இருந்தீங்க? பெரிய பிரச்சனை, இப்ப அர்ஜென்ட்டா போய் ஆகணும். வழி விடு. இல்ல, சொல்லு. வழி விடு. சொல்லிட்டு போங்க. என்ன ஆச்சு? என்னங்க, யாருக்காவது ஏதாவது பிரச்சனையா சொல்லுங்களேன். ஆமா துளசி, பிரச்சனை தான். நம்ம பிரபாகர் இருக்காருல்ல, அவருக்கு என்ன ஆச்சு? அவருக்கு ஒன்னும் ஆகல. ஆனா அவருக்கு இனிமே எதுவுமே ஆயிடக்கூடாது. நான் இப்ப உடனே கிளம்பிட்டு இருக்கேன்.
இரு ஹலோ என்னங்க ஆச்சு? சங்கூத்ர மாதிரி நல்லா சாப்பிட்டாவை வெயிட் பண்ண. என்னங்க பிரச்சனை சொல்லி தொலைங்களே. யார் போன்ல? கம்ப்யூட்டர் வாய்ஸ்ல ஆண்டி பேசுறா. நேரகாலம் புரியாம 1 நமக்கு 2 நமக்கு உசுரம் வாங்கிட்டு. அப்ப முதல்ல பேசுனாங்களே அவங்க யாரு? ஜோசப் தான் பேசினா. பிரபாகரோட லவர் பத்தி விசாரிக்க சொல்லியிருந்தல, அவனும் அவங்க வீட்டை போய் விசாரிச்சிருக்கான். அவங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாம் இப்ப குன்றத்தூர் கோயில் போயிட்டு இருக்காங்களாம். கோயிலுக்கு போறதுக்கா இப்படி டென்ஷன் பண்ணீங்க? அவங்க கோயிலுக்கு போனா நீங்க ஏன் பதறீங்க? கோயிலுக்குல சும்மா ஒண்ணும் போல. இனி கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களாம். யாருக்கு? சாமிக்கு. கேக்குறா பாரு கேள்வி. அப்போ சுச்சிக்கு தான் கல்யாணமா? எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்குது. இந்த சுச்சி பொண்ணு பிரபாகர் இந்த மாதிரி அவாய்ட் பண்றதும் அவசரமா அவங்க வீட்டுல அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது பார்க்கும்போது கண்டிப்பா அது கட்டாய கல்யாணமா தான் இருக்கும். தாலி கட்டுறது மாதிரி நான் போய் ஆகணும். நீ என்ன பண்ற? தீபா அந்த விஷயத்தை சொல்லி பிரபாகர் நேரம் கூட்டு வந்து சொல்லி நான் கிளம்புறேன். என்னங்க அப்போ கல்யாணத்தை நிறுத்த போறீங்களா? இல்ல மொய் எழுதிட்டு விருந்து சாப்பிட்டு வர போறேன். உயிரை குத்து லவ் பண்றவன கேன நினைச்சிட்டாங்களா? இந்த கல்யாணத்தை நிறுத்தாம விட மாட்டேன். என்னங்க எதுக்கும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. எதுக்கு என்ன பேசுற பிரச்சனை? நீ? அந்த பொண்ணு மேல பிரபாகர் உயிரை வச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது அவங்க வீட்டுல அந்த பொண்ணுக்கு ஊர் பேர் தெரிய ஒரு புறம்போ கல்யாணம் பண்ணிச்சா என்ன அர்த்தம்? இல்ல அந்த பொண்ணு மனசுல என்ன இருக்குன்னு தெரியாதே. ஒருவேளை அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு அப்ப கன்ஃபார்மா இந்த கல்யாணத்தை நிறுத்துறோம். பொண்ணு கிட்ட பேசி காம்ப்ரமைஸ் பண்றோம். பிரபாகருக்கும் சுச்சிக்கு தான் கல்யாணம் நடக்கணும். வேற யாரும் சுச்சி கையில தாலி கட்ட முடியாது. ஏங்க அந்த பொண்ணுக்கே பிடிக்கலன்னு சொன்னா நம்ம எப்படி கம்பல் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? யாரை பிடிக்கலன்னு சொல்ற? பிரபாகரியா? அவனை தானே லவ் பண்ண. அதுக்கு தானே பிரச்சனை வந்துச்சு. ஒன்ன கூட எடுத்துக்கோ. நீ மேல உயிரே வச்சிருக்கிற. ஆரம்பத்துல அவங்ககிட்ட வந்து கேட்டப்போ லவ் இல்ல கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லி ஓடி போயிட்ட. இப்ப அதே மாதிரி சிச்சுவேஷன்ல சுச்சி மாட்டிருக்கலாம்ல. இப்ப எனக்கு பேசல நேரம் இல்ல. என்னங்க கடைசி நேரத்துல கல்யாணத்தை நிறுத்தினா மத்தவங்க தப்பா பேச மாட்டாங்க. ஐயே என்ன நீ நடக்க போறது தப்பு கல்யாணம் சொல்லிட்டு இருக்க? நீ வெட்டி நான் பேசிட்டு இருக்க. ஒரு நிமிஷம் நல்லா யோசிச்சு பாரு. ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கனால தான் நம்மளுக்கே கல்யாணம் நடந்துச்சு. அப்ப ஃப்ரெண்டுங்கிற முறையில நம்ம தான் பிரபாகர் கல்யாணம் பண்ணி வைக்கணும். டைத்தை வேஸ்ட் பண்ணாம நேரா தீபக் ஃபோன் பண்ணி பிரபாகரோட வந்துட சொல்லு. மொத்த நான் பாத்துக்கிறேன். டிஃபன் இன்னுமா ரெடி ஆகல? இது ஆயிடுச்சுமா. அவர் ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டு இருக்காரு. சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. சரிம்மா. கல்யாணத்துக்கு சமைக்கிற மாதிரி பெருசா ரெடி பண்ணுவானுங்க. என்னத்த கிளிக்கிறானுங்களோ தெரியல. ஏய் தீபா நான் வர முடியாதுன்னு சொல்ல. உடனே கிளம்பி வரேன். ஆனா அப்ப என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? ஏய் தீபா நான் உன்னை நம்புறேன். நம்பலன்னு சொல்ல. ஆனா சஸ்பென்ஸ் வைக்காம என்ன நடந்துன்னு சொல்ல. சாரி பிரபா, எதையுமே போன்ல சொல்ல முடியாது. முதல்ல நீங்க நேர்ல வாங்க. ஓகே 10 மினிட்ஸ்ல உன்னை வந்து பார்க்கறேன். டேய் மாம் என்னடா ஏன் இப்படி டென்ஷனா இருக்க? மாம் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் போயிட்டு வந்துறேன். வரதுக்கு லேட் ஆகும். எனக்கா வெயிட் பண்ணாதீங்க. நீங்க சாப்பிடுங்க. பை 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 பை. டேய் பிரபா, என்னது இவன் போக்கே சரியில்லை. வரட்டும் வச்சுக்கிறேன். தீபா 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 ஃபுல் டே அவகிட்ட தான் பேசிட்டு இருந்திருக்கான். டிரைவர் பொண்ணுக்கு டாக்டர் பையன் கேக்குதா? பாத்துடலாண்டி அதையும். என்னங்க ஓனரம்மா வந்திருக்காங்க. வாங்க வாங்க மேடம் வாங்க. நீங்க எங்க? இங்க வாங்க உட்காருங்க. உட்காருங்க. யாருக்கே வேணும் உங்க மரியாதை? ஓட்ட சேர்ல உட்கார்ந்து சம்பந்தம் பேச வந்திருக்கேன் நினைச்சியா? எங்க அவன் பொண்ணு? எங்க கூப்பிடி அவளை. ஏய் வடி வெள்ள. ஐயோ எங்க அவ? மேடம் ஏன் இப்படி ஆத்திரப்படுறீங்க? என்னாச்சு? என்ன ஆச்சா? என் குடி முழுகி போச்சியா? ரோட்ல போற ஒன்ன குளிப்பாட்டி வீட்டுக்குள்ள வச்சா நீ காட்ட நன்றியாயாது? டிரைவரோட பொண்ணுக்கு டாக்டர் பையன் கேக்குதா? மேடம் ஏன் சம்பந்தம் இல்லாம பேசுறீங்க? என்ன ஆச்சுன்னு பொறுமையா சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆத்திரப்படுங்க. என்னையா தெரியாத மாதிரி கேக்குற? என் பையன் ஒரு பொண்ணோட ஜோடியா சுத்திட்டு இருக்கானேன்னு போன் வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? போன் வரும்போது நீ தானே வண்டி ஓட்டுன. அந்த பொண்ணு யார் தெரியுமா? உன் பொண்ணுதான்.
அதுவும் டிரைவரோட பொண்ணு டாக்டர் மகனை வளைச்சு போடலாம் நினைச்சா விட்டுருவேன் நினைச்சியா? வசதியான வீடை பார்த்து வேலைக்கு சேர வேண்டியது, பணக்கார பையன் தெரிஞ்ச உடனே கைக்குள்ள போட்டுக்க வேண்டியது. இதுதானே உங்க புத்தி? மேடம், ஆதாரம் இல்லாம வாய்க்கு வந்த மாதிரி பேசாதீங்க. அது என் பொண்ணு தான் உங்களுக்கு எப்படி தெரியும்? அடச்சே, அசிங்கத்தை பண்ணிட்டு ஆதாரத்தை வேற கேக்குறியா? பாரியா, பாரு பாரு, இங்க பாரு. தீபா 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 உன் பொண்ணு தானே? இன்னைக்கு எங்கேயோ வர சொல்லி தான் போன் பண்ணிருக்கா. அவனும் பிக்கப் பண்றேன்னு போயிருக்கான். ஏயா, இதெல்லாம் உனக்கு தெரியாமையா நடக்குது? எங்கே அமுச்சு வச்சிருக்கா உங்கள? இது எத்தனை நாளா நடக்குது? மேடம், அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துடாதீங்க. நான் என் பொண்ணை அப்படி வளர்க்கல. ஏன் அப்படி சந்தேகம் இருந்தா உங்க பிரபாகரையே கேட்க வேண்டியதானே? அவனே எதுக்கு நான் கேட்கணும்? உன்னை பத்தியும் மக மாதிரி பொண்ணை பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. வேண்டாம் மேடம், நீங்க இப்படி பேசுறது அடைச்சி எனக்கு- நிறுத்து. போனா போதும் உன் பொண்ணை பார்த்து பாவப்பட்டவளுக்கு பணம் கட்டி படிக்க வச்சா அவ காட்டுற நன்றி ஆயாது? நான் இல்லாதப்ப நல்லா மினுக்கிக்கிட்டு என் பையன் கிட்ட பல்ல இழிச்சு இழிச்சு பேசும்போதே நான் நினைச்சேன் சம்திங் இஸ் ராங் சம்வேர்னு. உன் பொண்ணோட கேரக்டரே சரியில்லை. கடைசியில உங்க புத்தியை காமிச்சிட்டீங்களே பிச்சைக்காரங்களா? போதும், நிறுத்துறியா?